ஹை டியூட்ஸ். என்னடா நீ மட்டும் தனியாக வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? அவங்க பார்த்தீங்கன்னா பிஸியாக இருக்காங்க. என்ன பிஸின்ட்டு அவங்க வரட்டும், ஒரு வீடியோவில் எப்படியாச்சும் பிடிச்சி இழுத்து கொண்டு வந்துடுறேன். ஸோ அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காஞ்சரிங் படத்தோட ஒரு டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா காஞ்சரிங் லாஸ்ட் ரைட்ஸ். இந்த டீசரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 南の島はあったけパイナップルプル頭ポカポカアホばっか ஸோ இந்த படத்தோட டைட்டில்லேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம். டைட்டில் பார்த்தீங்கன்னா காஞ்சரிங் லாஸ்ட் ரைட்ஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லெரேன் பார்த்தீங்கன்னா பல எட் அண்ட் லொரேன் பார்த்தீங்கன்னா பல கேசஸில் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கடைசி கேஸ். அந்த கடைசி கேஸை பற்றி படம் தான் இந்த படம். ஸோ ஏன் வந்து கடைசி கேஸாக இதோட முடிஞ்சிருச்சு, அடுத்து எதுவுமே வரல, ஸோ அதெல்லாம் படத்தை பார்த்தா தான் நமக்கு தெரியும். டீசரை பார்த்தீங்கன்னா ஒரு கடைசியில் ஒரு கட் சீன் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேய் உட்காந்துருக்கு. அது பேய் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெஞ்சன்ஸான பேய். அப்போ இது வரையும் பாஸ்டில் வந்து அணுவிச்சு வன்மத்தெல்லாம் சேர்த்து வச்சு இந்த கடைசி இதனால் கக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படியே. ஸோ பார்க்கலாம். அது மாதிரி அந்த சீனை ஒரு மாதிரி அள்ளு விட்டுருச்சுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த சீனை பற்றி? மற்றபடி மாதிரி ஓல்டு காஞ்சரிங் திங்க் தான். அந்த ஒரு லாக்கெட் மாதிரி இருக்கும், அதில் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அதை கீழே போட்டோன்னே அது ஒரு சிங்கிலேருந்து ரத்தமாக வருது. அப்புறம் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை காமிப்பாங்க. குழந்தை பொம்மை கீழே இருக்கும், அது அப்படியே எந்திரிச்சு வரும். பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கிட்ட ஒரு பொம்மை இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மால் திங் நமக்கு பிடிச்சிருக்கோம். ஸோ பார்க்கலாம். எனக்கு என்ன ஒன்றுனா, நம்ம காஞ்சரிங் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த சீனில் இந்த மாதிரி நடக்கும், அடுத்த சீனில் அந்த மாதிரி நடக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்து வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி பார்க்கலாம். இது வரையும் அந்த காஞ்சரிங் படத்தை பார்த்தீங்கன்னா ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8/10 நான் கொடுப்பேன். ஸோ பார்க்கக்கூடியது ஒரு இன்டர்வல் ஆஃப் டைம், ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தாட்டி இல்லை ஒரு 4 மாதத்துக்கு ஒரு தாட்டி அந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதை மாதிரி தான் இந்த படமும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தோட டீச்சரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு 2 கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டு நான் ஆன்சர் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். உங்கள் ஆன்சர் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா, இது வரையும் வந்து காஞ்சரிங் படத்தில் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஸோ அதை பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சரிங் ஒன் பார்த்தீங்கன்னா, இப்போ காஞ்சரிங்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ஸோ இந்த மாதிரி தான்ப்பா இருக்கும் படம், ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த படம் எனக்கு ஃபேவரட் படம்னு சொல்லுவேன். ஃபேவரட் சீன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சரிங் 2ல் நினைக்கிறேன். நம்ம எட்டு பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு நன்னை வரைஞ்சி வச்சிருப்பாரு, ஒரு மாதிரி கொடூரமாக இருக்கும். சரி என்னடா ஃபோட்டோவில் மட்டும்தான் நான் இருக்கேன், நீ ஃபோட்டோவில் மட்டும்தான் நான் வரைவீங்க, நேரில் வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோரைன் உள்ளே வந்தாங்க. அந்த ரூமுக்குள்ளே வருவாங்க, கதவை மூடிட்டு நிழலில் வரும் அப்படியே அந்த ஃபோட்டோவை மாட்டி வச்சிருப்பாங்களா, நிழலில் வந்துட்டு அப்படி கச்சக் கிட்ட வரும். ஸோ அந்த சீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபேவரட் படம் அப்புறம் ஃபேவரட் சீன் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே டியூட்ஸ், வளவலான்னு பேசாமல் நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகே டியூட்ஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஆண்ட்ரி தான் பை ஃப்ரம் கிரி. அவங்க 2 பேர் வரமாட்டாங்க, அந்த உடனே அவங்களும் பை சொல்லுவாங்க. ஓகே டியூட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.